சாத்திங் கிரியேஷன் நம்ம சேனல் நிறைய அஜாலுஜான ப்ராடக்ட் இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் வைக்கலாம். என்னுடைய நம்பர் அதில் இருக்குது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாய் வச்சா பெண்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த கொஸ்டினை ஏன் வருது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து யாரையா ஒருத்தன் திட்டணும்னு வச்சுங்க, பொடாக்கூ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவோம். ஸோ பெண்களுடைய உறுப்புகளை வந்து ஓமைப்படுத்தி நம்ம திட்டும்போது அது வந்து ஒரு கெட்ட வார்த்தை, அது வந்து தப்பான ஒரு விஷயம் போல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஓகேவா? பெண்களுக்கே வந்து இது அருவருப்பான ஒரு விஷயமோ, இதை நம்ம வாய் வைக்க சொன்னால் எதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும், ஆண்களுக்கு வந்து இதிலலாம் எங்கடா வாய் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கும். இது எந்த இடத்துல மறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சபட்ச காதல். ஓகேவா? காதல்னால் என்ன? உங்களுக்கு தேவையானதை நான் செய்யணும், எனக்கு தேவையானதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதான காதல். அது சொல்லாமலே செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசுக்குள்ளே உருவாகும். இவளுக்கு தேவையானதை நம்ம சொல்லாமலே இவளுக்கு அதிகபட்சமாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உச்சகட்டம் தான் காதல் அப்படிங்கிறது. சரியா? செக்ஸ் அப்படிங்கிறது உணர்ச்சியோடைய உச்சகட்டம் தான் செக்ஸு. ஆனால் செக்ஸோடைய உச்சகட்டம் தான் காதல். அதுதான் உண்மையான ஒரு விஷயமும் கூட. ஸோ அதோடைய உச்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்குள்ள தான் இந்த ஓரல் செக்ஸ் வந்து எல்லார் மைண்ட்லேயும் வரும். செக்ஸை வந்து எப்போ ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் ஓரல் செக்ஸ் வச்சுக்கிங்களோ அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகுது. ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பார்ப்போம். ஒரு ஆண் வந்து உட்காந்துருக்கான்னு வச்சுங்க, ஒரு பையன் வந்து உட்காந்துருக்கான், ஒரு பெஞ்சு கீழே சேர் போட்டு உட்காந்துருக்கான்னு வச்சிங்களேன். டபார்னு ஒரு பொண்ணு அப்படியே கீழே மாதிரியாக போயிட்டு அப்படியே அவன் பேண்ட்டை பிடிச்சி லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு ஜிப்பை திறந்து அப்படியே சப்ப ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்க, எப்படி இருக்கும்? ஜிப்பை திறக்குள்ளே கிளம்பிடும். இப்போ சில பேர்த்துக்கு கிளம்பியிருக்கோம், யார் சப்பரான்ற போது கொண்டு மைண்டில் இமேஜினேஷனில் போயிருப்பாங்க. ஸோ ஆண்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்குல்ல, பெண்களுக்கு ஏன் இருக்காது? அதிகபட்சமான ஃபீல் இருக்கும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எடுத்தோடனே கடன்னு நைட்டியை தூக்கிட்டு பாவாடை கட்டிட்டு, இல்லை பாவாடையை தூக்கிட்டு ஜட்டியை கட்டிட்டு அப்படியே வாயை வச்சு சப்புனீங்க இல்லை நக்குனீங்க அப்படின்னா அது பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்காது. ஏன் அப்படின்னா, அது பெண்ணுறுப்பு வந்து தயாராகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆணுறுப்பே வச்சிங்க, தொலைக்குள்ளே பிடிச்சி கடிச்சு இழுத்தாக்க எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் மூடாக இருக்கும்போது நீங்கள் வாய் வச்சாலோ சப்புனாலோ சரி வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் வந்து பெண்களுக்கும் பெண்ணுறுப்பை வந்து தயார்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தளவுக்கு ஓரல் செக்ஸ் முக்கியமோ அதே மாதிரி தயார்படுத்துறது ரொம்ப முக்கியம். நம்ம தோசைக்கல்லே சூடாகல, மாவு ஊற்றி ஊற்றினா என்ன ஆகும்? மாவை தான் வெளியில் எடுக்க முடியும், தோசையாக எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் பெண்ணுறுப்பை வந்து தயார்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபோர் ப்ளே நல்லா பண்ணிடணும். முத்தம் கொடுக்குறது, வருடுறது, தடவுறது, கடிக்கிறது, நக்கிறது, இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மார்பகத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். மார்பகம் பெண்ணுறுப்பு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சீக்வன்ஸில் இயங்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகேவா? மார்பகம் ரெடி ஆனால் தான் பெண்ணுறுப்பு ரெடி ஆகும். இது வந்து நல்லாவே புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா மார்பகம் காம்பும் பெண்ணுறுப்பும் கிட்டத்தட்ட அப்படியே சாஃப்டாக இருக்கும். அதில் வாயை வச்சு சப்புனீங்க அப்படின்னா, எப்படா இவன் கீழே கையை வைப்பான், கீழே வாயை வைப்பான், அட்லீஸ்ட் விரலையாவது வைப்பானடா, எதையாவது ஒன்று பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஃபீல் ஆயிரும். ஓகேங்களா? அதனால் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா, மார்பகத்தை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெண் உறுப்பில் வாய் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பெண் உறுப்பை ஏன் சப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய காதலுடைய உச்சம் இது தான், உனக்கு நான் எல்லாத்தையுமே தரப்போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து உருவாயிடும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, மார்பகத்தை சப்பிக்கிட்டே இருக்குள்ளே பெண் உறுப்பில் ஊற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் விரல வச்சாலே ஒரு மாதிரி கிளுகிழுப்பாக இருக்கும். நீங்கள் அப்போ நாக்கை வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? இவன் வந்து எல்லாத்தையுமே நமக்காக செய்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃபீல் வந்துடும். ஓகேவா? இவன் நமக்கானவன் தான், இவன் நமக்கு தான் எல்லாத்தையும் செய்கிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடும். இந்த லவ்வில் வந்து அந்த விஷயம் வந்து இந்த அருவருப்பு, இந்த கசப்பு இதெல்லாமே மறந்து போயிடும். எப்பயுமே வந்து அதை பற்றி இன்னும் யோசிக்கவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு லவ்வை வந்து காட்டினாக்கா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் ஓரல் செக்ஸ் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பார்ட்டுமே பிஸியாக இருக்கணும். ஒன்று மேலே வாய் வச்சு சப்புக்குள்ளே கீழே விரல வைக்கணும், இல்லை கீழே வாயை வச்சிங்கன்னா மேலே கையை வைக்கணும். இது ரெண்டுமே பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த உடம்பும் பெண் உறுப்பாக மாறும். நீங்கள் நினைக்கிறீங்கள, ஒரு குஞ்சை பிடிச்சாக்கா எப்படி இருக்கும்? ஒரு ஃபீல் வரல. உடம்பே குஞ்சா மாறினா எப்படி இருக்கும்? உடம்பு ஃபுல்லாக குஞ்சு இருக்குது, அப்படியே வச்சு தடனாக்கா எப்படி இருக்கும்? சிரிச்சின்னு ஏறாது அப்படியே. அதே மாதிரி தான் பெண் உறுப்பு வந்து, பெண்கள் உடம்பு ஃபுல்லாக பெண் உறுப்பு வந்து அப்படி இருக்கும், எங்கே தொட்டாலும் ஷாக் அடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல், ஒரு செக்ஸை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஓரல் செக்ஸால் மட்டும்தான் முடியும். அந்த ஓரல் செக்ஸும் கண்டினியூவாக இருக்கணும், ஸ்லோவாக இருக்கணும். சும்மா காஞ்ச மாடு கம்பளம் வந்த மாதிரி பிடிச்சி கறக்கு கடிச்சிட்டு, ஏன்னா கம்பெல்லாம் வந்து மேக்ஸிமம் மாடுக்கு தர மாட்டாங்க. திடீர்னு பார்த்துச்சு அப்படின்னா கபார்னு ஊந்து கபகபன்னு திங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி எப்படா பார்ப்போம்னு நினச்சிக்கிட்டு திறந்தோடனே பிடிச்சி கடிச்சு இழுத்து
நம்ம பர்கர் திங்கிற மாதிரி தின்னு விட்டிங்கன்னா அது ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் பொறுமையாக கண்டினியூவாக வந்து இருக்கணும். ஒரு கப் ஐஸ்கிரீமை வந்து நம்ம ஸ்டிக் இல்லாமல் நக்கிறோம் அப்படின்றக்குள்ளே எப்படி நக்குவோமோ அந்த மாதிரி பொறுமையாக அப்படியே ஸ்லோவாக பண்ணணும். ஆனால் கண்டினியூவாக பண்ணணும். விட்டு விட்டு ஒரு 4 நக்கு நக்கிட்டு அப்புறம் போய் காய பிடிச்சி கசக்கிட்டு அப்புறம் திருப்பி வந்து நக்கிட்டு பிடிச்சி பிசைஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீலை வந்து கொடுக்காது. ஸோ கண்டினியூவாக பண்ணணும், ஸ்லோவாக பண்ணணும். அப்போ தான் வந்து கொஞ்சமாக ஏறும். அப்படியே ஒரு கட்டத்தில் அவங்க தலையை பிடிச்சி அழுத்துவாங்க. அப்போ நீங்களே புரிஞ்சுக்கலாம், ஓ இன்னும் வேகமாக நக்கணும் போலக்கடா, இன்னும் வேகமாக நக்கணும்டா அப்படின்ட்டு. இதில் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, லைட்டாக குழகுழன்னு இருக்குள்ள வாய் வந்து குழகுழன்னு ஆகும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அதை அப்படியே குடிச்சிடலாம். அதனால் வந்து எந்த தப்பும் கிடையாது. சில பேர் வந்து அடுத்த கொஷின் இது கேட்பாங்க இந்த வீடியோ போட்டோடனே, ஆனால் குழன்னு ஆகிடுது என்ன, அது குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எல்லாமே ஒரே விஷயம் தான் பிரதர். நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? நம்மள்த குடித்தா நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அப்போ அவங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கும் பிடிக்கும். ஓகேவா? அதே மாதிரி அந்த ஃபீலை வந்து அப்படியே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான், வேறு விஷயமே கிடையாது. ஓகேவா? நல்லா நக்குங்க, நல்லா வாய் போடுங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.